இந்த டைம்ல விடுதலை புலி என்ற கொண்டோல்ல இருக்கக்குள்ள இவங்க எல்லாம் வந்து கதைக்கிறதுக்கே ஆக்கள் பயப்பட்ட ஆக்கள். இப்ப தங்களை பாதுகாத்துக் கொள்றா ஒரு கட்சியை சார்ந்து ஒரு நிறத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை. என்ன நான் என்ன பாதுகாத்துக் கொள்றது எனக்கு பிரச்சனையா இருக்குது. என்ன 2020 வந்து எனக்கு இந்த விசாரணைகள் சம்பந்தமா கிண்ட வரும் போதுதான் எனக்கு சாப்பாட்டுல நஞ்ச போட்டு என்ன ஒரு ஒரு பக்கத்துல முடக்க வச்சவன். நான் திருக்கோயில் மார்க்கெட்டை கட்டி அடிக்கல் நாட்டு வரும் பொழுது வாகனத்தை முன்னுக்கு போட்டு உண்டு அப்பனை சுட்ட மாதிரி நான் உன்னை சுடுவேன் சொல்லி எனக்கு கை நீட்டி செஞ்சவன், தோப்பாக்கிய காட்டினவன். இந்த விசாரணைகளின் ஊடாக தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி அவங்கள்ட்ட இருக்கிறது. இதை வந்து முன்னெடுத்து செல்வது யாரு? ஏன்னா எல்லாரும் வந்து இந்த இனிய பாரதியோட தொடர்பு இருக்கிறாங்க. ஆனா இப்ப இதுல என்னன்னு சொன்னா இப்ப வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தெற்கிலேயும் வந்து இப்படியான இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வேற பெயர்கள்ல வேற இடத்துல வந்து நாட்டை விட்டு தப்பிக்கான வேலையில அவங்க ஏற்கனவே செய்து வச்சிட்டாங்க. என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அம்பாறை மாவட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமாக சுழற்சியில் இருந்த அல்லது மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு பெயர் உங்களுடைய தந்தையாருடைய பெயர். இன்று அவர் அமரத்துவம் அடைந்திருந்தாலும் அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் தேசியத்தின் அல்லது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அடையாளமாகவும் இருந்தவர். ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தவர். அவருடைய மரணம் தொடர்பிலும் இப்போது பேசப்படுகின்றது. தந்தையை இழந்த ஒருவராக, பாதிக்கப்பட்ட தரப்பாக இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போது இடம்பெறுகின்ற விசாரணையில் உங்களுக்கு திருப்தி இருக்கின்றது? நன்றி. சொன்னா பாட இழப்புன்றது வந்து ஒரு யாராலையும் தவிர்க்க முடியாது. அதே போல் அப்பாட இழப்பு போல பல பேர் தங்களோட குடும்பங்கள்ல தங்களோட சகோதரங்களை தங்களோட தாய் தகப்பன இழந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்ப ஏற்படுற விசாரணையில வந்து எனக்கு நல்ல திருப்தி இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தை போய்கொண்டிருக்குது. இந்த கடந்த காலங்கள்ல அரசாங்கம் மாறி இருந்தாலும் இந்த அரசாங்கத்துடைய மாற்றத்துக்கு பிறகு இந்த விசாரணைகள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. சூடுபிடிக்க தொடங்கினதுக்கு பிறகு இந்த கடந்த காலங்கள்ல தங்களோட எந்த இனத்துக்காக போராடுறோம் என்று போய் சொந்த இனத்தையே சுட்டு கொண்டவங்களுடைய விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு வந்து பெருமைப்படுறேன் நான். ஏன்னா இன்றைக்கு வந்து அம்பாறை மாவட்டத்தில் கடத்தி காணாம போன விஷயங்கள், கொலை செய்யப்பட்ட விஷயங்கள் சார்பாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறது. இனிய பாரதி கைது செய்யப்பட்டு மட்டுமல்ல, அவரோட இருந்த அறுவடிகளும் கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா கல்முனை ஆபீஸுக்கு பொறுப்பா இருந்தவங்க, கல்முனை ஆபீஸ்ல பொறுப்பா இருந்து அவர் சொல்ற விடயங்களை செய்து ஆக்களை கடத்தி தாங்கள் பெரிய இலங்கை அரசாங்கத்தாலேயும் இராணுவத்தாலேயும் வந்து பதவி கொடுத்த மாதிரி பிரிகேடியர் மாதிரி நடந்து வந்தார்கள். கல்முனை, திருக்கோவில், காரதீவு, சம்மாந்துறை, பொத்திவில், கோமான் இந்த அனைத்து பிரதேசங்களையும் தங்களோட சொந்த இனத்தை யாருக்கு அவங்க எடுத்தவங்க, தங்களோட சுய லாபத்துக்காக கடத்தப்பட்டவங்க. அந்த அவங்களும் கட்டாயம் இந்த விசாரணை வலயத்துக்குள் வருகிறார்கள் என்று நான் அறிகிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், பல அலுவலகங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் மீதும் விசாரணைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினீர்கள். ஆனால் அந்த காலப்பகுதியிலே அலுவலகங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் இப்போதும் சுதந்திரமாக மக்கள் மத்தியில் நடமாடி வருகின்றதை மக்கள் கூறுகின்றார்கள். உண்மை. மக்கள் எனக்கு பல பேர் எனக்கு தொடர்பு கொடுத்தவங்க, இவர் இருந்தவர் கல்மைக்கு பொறுப்பாக இருந்தவர், அவர் பொறுப்பாக இருந்தவர், இவர் நாம இந்த வீட்டை வந்து கடத்தினவன், பாரதி வானதுக்குள்ள இருந்து இப்படி என்ன கடத்தினு சொன்னேன். ஆனா இதுல என்ன பிரச்சனை, அரைவாசி பேர் கட்டார கூட்டிட்டாங்க. இவங்களோட ஒரு சிலர் வந்து ஊர் வழியே தங்களுக்கு இராணுவத்தை தெரியும், புலனாய்வை தெரியும் என்று கல்மனிலையும், அதே டைம்ல வந்து ஆலைடிவம்பிலையும், அதே டைம்ல வந்து திருக்கோவில், மற்றது கோமாரிலையும், இந்த 3 பிரதேசத்திலேயும் இருக்கிறார்கள். கணக்கா பேர் இல்லை. இப்ப தங்கள் இந்த இனிய பாரதியும் அவருடைய சகாக்களுடைய கைதுகளுக்கு பிறகு அவங்க வந்து இப்ப ஒரு பேனிக் மூவ்மெண்ட்ல வந்துட்டாங்க. எந்த டைம்லயும் தாங்கள் கைது செய்யப்படலாம். ஏன்னா மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க.
என்னென்னா இராணுவத்தோட விடுதலை புலிகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து வெளியில வந்து தங்களோட சொந்த இனத்துக்காக போராடின மக்களை காட்டி கொடுத்து அந்த காட்டி கொடுத்த மக்களுக்கு அடங்காத பட்சத்துல வந்து இவங்களை சுட்டாங்க. இப்ப இப்ப ஓப்பனா சொல்ல போனா திருக்கோயில்ல வந்து இனிய பாரதிக்கு வந்து ஓலைவல் எழுதினாக்களும் இருக்கிறாங்க. அந்த ஓலைவல் எழுதினாக்களும் உடந்த அதுக்கு அந்த டைம்ல அந்த ஓலைவல் எழுத டைம்ல பிடிபட்டு அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்காம விட்டாக்களும் இருக்கிறாங்க. அதே டைம்ல தங்களுடைய கொந்தராத்துகள், அதாவது வியாபார ரீதியாக தங்களுக்கு எதிரிகள் யாரும் இருந்தா இல்ல போட்டியாளர்கள் இருந்தா இந்த இந்த ஆயுத குழுக்களோட முறை சென்று ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அந்த அந்த கன்ட்ராக்டை தாங்க எடுத்துக்கொண்டார்கள் இப்ப சமூக மத்தியில் இருக்கிறாங்க. எனக்கு பேர் சொல்ல முடியாது, காரணம் சட்ட ரீதியான இப்ப விசாரணைகள் நடந்து கொண்டு போறவர்கள். ஆகையினால இந்த பொறுப்பாளர்கள் தான், இந்த சிறு இந்த சில்லறைகள் தான் அட்டகாசம் பண்றது, பைக்ல போறது, ஜனத்துக்கு முன்னால விரட்டுறது, இடுப்புல பிஸ்டல் அடிச்சு கொண்டு தீர்றது. அது கல்முனை தொடக்க திருக்கோயில் மட்டும் கூட நடந்தது. இந்த திருக்கோயில் கல்முனைலாம் கூட நடந்தது. அவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஒரு சில ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சில வேற கட்சியில தாவிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக ஒரு தற்காப்பு இதைத்தான் செஞ்சாங்க. ஒரு சில பேர் நாட்டை விட்டு வெளியில போறதுக்கான விடயங்களை நடக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்று நீங்கள் அரசியல் செய்த போது தமிழ் தேசியத்துக்கு எதிராக நின்று உங்களுடைய கொள்கைக்கு என்பதை கடந்து தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிராக செயற்பட்டு பெரும் அரசியல் நடப்புகளை மேற்கொண்டவர்கள் எல்லாம் இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு பெரிய அவலம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கல்முனை பகுதியிலே அலுவலகங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் அன்றைய காலங்களில் கல்முனை பகுதியிலே இனிய பாரதியின் அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்களை எதிர்த்து அரசியல் செய்த நீங்கள் இன்று அவர்கள் உங்களுக்கு கதை சொல்லுகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு அரசியல் பிரமுகராக? இது என்னன்னா அதான் இது எப்படி சொல்றதுன்னா அந்தந்த டைம்ல அந்தந்த ஆட்கள் வந்து அந்த இரும்பு சத்து குறைஞ்சதால வந்த பிரச்சனை வந்து இந்த டைம்ல விடுதலை புலி என்ற கொண்டோல்ல இருக்கக்குள்ள இவங்க எல்லாம் வந்து கதைக்கிறதுக்கே ஆக்கள் பயப்பட்ட ஆக்கள். இப்ப தங்களை பாதுகாத்துக் கொள்றா ஒரு கட்சியை சார்ந்து ஒரு நிறத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை. ஏன்னா பொதுமக்கள் காணாம போன விடயங்கள்ல நான் இப்ப பல பேரோட தொடர்பு கொண்டிருக்கிறேன். பல பேர் எனக்கு சில விஷயங்களை அனுப்பி இருக்கிறாங்க. இவர் தான் இப்படி நிக்கிறார், இவர் தான் அப்படி. ஏன்னா இனிய பாரதி கைதுக்கு பிறகு அம்பாறையில தேசியம், தாயகம், சுயநிலம் விழுந்தா என்று சொல்ற ஆட்கள் எல்லாம் இந்த கைதா வந்து வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா இந்த கைத ஒன்றில் இந்த மக்களை ஒருங்கிணைத்து இந்த மக்களோட ஆதாரங்களை திரட்டி இந்த மக்களுக்குரிய ஒரு ஒரு விடயத்தை, அதாவது ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதுல வந்து இல்ல. அதை விடுத்து இந்த விழாக்கள்ல கொடியேற்றுறதும் அது செய்யறதும் அது அப்படி போறதும் இப்படி போறதும் எந்த அறிக்கை வந்த அம்பாறை மாவட்டத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அம்பாறை மாவட்டத்தில இருந்து இந்த பிரேய சபையில தொடங்கி எல்லாரும் வந்து இந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு அணியில வார்த்தை விரும்பல. ஏன்னா நமக்கே இந்த பிரச்சனை பல பேர்ட்ட கதைச்சிருக்கேன். எல்லாரும் போன்ல சொல்றாங்க, என்ன பங்கர்ல கொண்டு அடிச்சவன், அங்க கொண்டு அடிச்சவன், இங்க கொண்டு அடிச்சவன், கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க சாட்சி, நான் ஒழுங்கு பண்ணி தாரேன்டா பாருங்க ஒருத்தர் நான் அதை கதைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பயம், அந்த பயத்தை வந்து இன்னும் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த பயத்தை நீக்க வேண்டிய உள்ளூர் அரசியல்வாதிகள் மௌனமா இருக்கக்கூடிய சனங்கள் பாவம் தான். இப்ப நான் வெளிநாட்டில இருந்து 1008 கதை கதைக்கலாம், ஆனா உள்ளுக்கு இருக்கிற சனங்கள் தானே அதை முகம் கொடுக்கணும். உங்களுடைய தந்தையாருடைய படுகொலை தொடர்பில் பல கட்ட விசாரணைகளை அன்றைய கால பகுதியில் இலங்கை அரசு மேற்கொண்டிருந்தது. அதன் பின்னர் அந்த விசாரணைகள் எல்லாம் ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவல்களோடு இலங்கை அரசு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லவில்லை. வெலிக்கந்தை பகுதியிலே உங்களுடைய தந்தையாருடைய படுகொலை இடம்பெற்ற போது இப்போது சில உரையாடல்கள் இடம்பெறுகின்றன. சில அறிக்கைகளை காணவில்லை, வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கைகளில் முரண் இருக்கின்றது, உடற்கூற்று பரிசோதனையை மேற்கொண்ட வைத்திய அதிகாரி தொடர்பிலும் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட வைத்திய அதிகாரிகள் தொடர்பிலும் ஒரு முரணான தகவல் இருக்கின்றது. அன்றைய காலப்பகுதியில் உங்களுடைய தந்தையினுடைய இந்த நிலைப்பாடுகள் தொடர்பில் ஏதாவது குழப்பங்கள் இன்னும் தொடர்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னா, ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய நிலை இன்றைக்கு வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துல வரைக்கும் இந்த அப்பாட படுகொலையை சேர்த்து எல்லார படுகொலைக்கும் நான் கருத்து கொண்டு நான் வாரேன். அனைத்து ஜனாதிபதிகளுடைய நான் கதைச்சிருக்கேன். ஓம் விசாரிப்பேன் என்று சொல்லுவாங்களோ, அவங்க எந்த தான் யூஸ் பண்ணுவாங்களோ இந்த விசாரணையை செய்ய மாட்டாங்க. அதே டைம்ல அண்மையில் ஏற்பட்ட விசாரணையில பல இடங்கள்ல வந்து அது அந்த தகவல் அப்பா வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தவர், என்ன இவங்க தான் சுட்டவங்கள், இந்த இடத்துல வந்தவங்கள் என்று சொல்லி அந்த வாக்குமூலம் இருந்தது. அதனூடாக அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் தான் சொன்னவர், இப்படி
இந்த நம்பரை கொடுத்து இந்த சொந்தக்காராக்கள் என்னுடைய மத்தது அஹ், இ- இவருக்கு கதைங்கன்னு அவர் கொடுத்தது அந்த வாக்குமூலம் அங்கே இல்லை. இப்ப அண்மையில் விசாரணையின் போது தெரிய வந்தது. நானும் சட்ட ரீதியாக இந்த ஆவணங்கள் எடுக்க பார்த்ததுல அப்பாவுடைய அட்மிஷன் கார்டை தவிர, ஐயாவோட அட்மிஷன் கார்டை தவிர வேற ஒன்றுமே இல்லை. என்னென்னு சொன்னா அந்த காலகட்டத்துல வந்து அது இப்ப 18 19 வருஷம் ஆயிட்டு அது சம்பந்தமா எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா மாமனிதர்கள் எல்லாம் வந்து தேர்தல் காலத்துல மட்டும்தான் உயிர் தள்ளுவாங்க. அது சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளுக்கோ ஒன்றுமே நடக்க போறதும் இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட அளவு போகுது என்று சொன்னாலும் அதுக்கு பின்னால நாங்கள் இருந்து கொடுக்க வேண்டிய ஆதாரங்கள் கூட எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த விசாரணையில எனக்கு தெரிய வருது அது ஒரு இடத்துல போய் தட்டுப்பட்டு நிக்குது. ஆனா விசாரணை முடியவில்லை. விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்குது. இந்த ஆள்கடத்தல், இந்த படுகொலைகள், காணாம போன ஒரு விசாரணையோட இது விசாரிக்கப்படும். ஏன்னா நான் இது சம்பந்தமாக முதலாக வெளிநாடுகளில் நான் அறிவிச்சிருக்கிறேன். மற்ற ஜெனிவா எல்லாரும் சொல்றோம் இல்லை, ஆரம்பத்திலே நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். யார் யார் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க, யார் யாருக்கு பொறுப்பாக இருந்தவங்க எல்லாத்தையும் நான் அறிவிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் என்ன பாதுகாத்துக் கொள்றது எனக்கு பிரச்சனையா இருந்தது. ஏன்னா 2020 வந்து எனக்கு இந்த விசாரணைகள் சம்பந்தமா கிண்ட வரும் போதுதான் எனக்கு சாப்பாட்டுல நஞ்ச போட்டு என்ன ஒரு 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 பக்கத்துல முடக்க வச்சவங்க. அதால வந்து நான் எந்த உயிரை பாதுகாத்து கொண்டு இந்த வேலையில இத்த வரைக்கும் செய்து கொண்டாண்டு இருக்கிறேன். இத்த வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய தந்தையாருடைய கொலையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது இனிய பாரதி மீது. அவர் உண்மையில் அதில் நேரடியாக தொடர்பட்டாரா? இல்ல அந்த டைம்ல வந்து இவங்க ஆரம்பத்துல வந்து கருணா குழுவா தான் எல்லாம் இருந்தது. ஆரம்பத்துல வந்து கர்நாடக பிரிவுக்கு பிறகு கருணா குழுவா தான் எல்லாம் இயங்கினது. கருணா, பிள்ளையான், இனிய பாரதி, பல பல ஆக்கள், இந்த பல பேர் வந்து இயங்கினவங்க. அப்ப அந்த அந்த டைம்ல வந்து அப்பாவுடைய மெய்ப்பாதாளரும் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க இப்போது போலீஸ் சேவையில் இல்ல. அவங்களும் இந்த விசாரணைக்குள்ள வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கோகனட் தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க தனித்துவமா அவங்க ஒரு எடுக்க இயலாது. அவங்க பிரிந்தாங்க, வேற வேற போனாங்க. ஆனா இவரும் அந்த இதுக்குள்ள இருக்கிறார். ஏன்னு சொன்னா இவர் அதுக்கு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய இனிய பாரதி வந்து அப்பாவை தொலைபேசியினூடாக விரட்டினவர். அந்த தொலைபேசி அழைப்ப வந்து அப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தவர். பிறகு அது காணாம போய்விட்டது காலப்போக்குல. ஏன்னா அதை 7 மணி நேரம் என்ன சுட்டு பாருன்னு சொல்லி. ஏன்னா எங்களோட வீட்டை வந்து சாப்பிட்டு அப்பாவுக்கு எதிராக வேலை செஞ்சவங்க தான் இந்த இவங்கள் இனிய பாரதியாக்கள். அதே டைம்ல வந்து நான் திருக்கோயில் மார்க்கெட்டை கட்டி அடிக்கல் நாட்டு வரும் பொழுது வாகனத்தை முன்னுக்கு போட்டு உண்டு அப்பனை சுட்ட மாதிரி நான் உன்னை சுடுவேன்னு சொல்லி எனக்கு கை நின்று செஞ்சேன். தோப்பாக்கிய காட்டினவன். அதுக்கு பிறகு அந்த மார்க்கெட்டை நான் கிளம்புல தான் கட்டினேன். அது சார்பாக கல்முனை கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டு நான் வின் பண்ணி சந்திரமணி இனிய பாரதிக்கு வந்து 10 வருடம் ஒத்தி வைக்கப்பட்ட சிறைத்தண்டனை கொடுத்தேன். அந்த டைம்ல எவ்வளவுமே எனக்கு உதவி செய்யல. நான் தனியத்தான் நின்று போராடினேன். அம்பாறை மாவட்டத்தில் இருந்த எந்த சட்டத்தரணிகளோ அல்லது என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ உதவி செய்யல. ஆனா அந்த டைம்ல எனக்கு மெய்ப்பாதுவாளர் இருந்தவர் வந்து சாட்சி சொன்னார். இவர் வந்தது உண்மை, இது நடந்தது உண்மை. அந்த வழக்கு எல்லாம் என்கிட்ட இருந்தது. அந்த வழக்குல கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிருக்கிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போன்று அம்பாறை மாவட்டத்தில் ஒரு அன்றைய காலப்பகுதியிலே மிக முக்கியமான ஒருத்தராகவும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவராகவும் தான் இனிய பாரதி இருந்தார். ஆனால் கல்முனை, திருக்கோயில் போன்ற பகுதிகளில் இருந்த அலுவலகம் தான் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை அலுவலகங்களிலும் பிரதான அலுவலகங்களாக இயங்கியதாக பதிவுகளும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது கல்முனை, திருக்கோயில் அலுவலகங்களில் எவ்வகையான நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக மக்கள் உங்களிடம் புகார்கள் வழங்கி இருக்கின்றார்? எப்படி என்று சொன்னா இப்படின்னு அந்த அமைப்பு இப்படிதான். இவர் ஆபீஸில் இருப்பார். இவருக்கு இந்த எடுபடியல் 4 பேர் இருப்பாங்க தமிழ் படங்கள்ல வாங்க. இவங்க தான் போய் ஆக்களை கூட்டி கொண்டு வாங்க. தங்களுக்கு பிடிக்காத ஆக்கள். அது உண்மையா வந்து இந்த கொந்தராத்துகள்ல, ரெண்டரைக்கல்ல, இந்த இதுகள் இப்ப என்னன்னா இன்றைக்கு வந்து அவருடைய சொத்து மதிப்பை பாத்தீங்கன்னா சாதாரண விடுதலை புலியிலிருந்து தப்பி இராணுவத்தோட சரண்டர் ஆகி பிறகு தந்தை 6 இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஏன்னா விடுதலை புலிகள் இருக்கவங்க எல்லாரும் உதவி செஞ்சவங்க. பொதுமக்கள் அனைவரும் உதவி செஞ்சு, நீங்களும் உதவி செஞ்சிருப்பீங்க, நானும் உதவி செஞ்சிருக்கேன். எல்லாரும் என்ன போராட்டத்துக்கு எல்லாரும் உதவி செஞ்சேன். பிறகு இவங்க இராணுவத்தோட சேர்ந்து இவன் தான் சோறு கொடுத்தவன், இவன் தான் காசு கொடுத்தவன், இவன் தான் சேர்ந்து தங்களை வளர்த்து கொண்டாங்க. தங்களுக்கு தங்களோட சொல்லுக்கு கேட்காதவங்களா இவங்க கொண்டு போய் சுட்டு காணாமாக்கி
எல்லாம் செஞ்சோம். ஆனா நல்லிணக்க அரசாங்கம் வந்த டைம்ல 2015ஆம் ஆண்டு நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திருக்கோயில் பிரதேசத்துல செய்திருந்தேன். முதல் காணாம போனேன். அதுல காணாம போய் இப்ப காணாம போனவங்களுக்கு கதைக்கிற அந்த கணக்கா பேரை உள்ளுக்கு எடுத்து அவங்க இந்த ஆபீஸ்ல இவர்தான் பிரச்சனையா இருந்தவர் மக்கள் போராட்டமா இருந்தது, தனிநபர் போராட்டம் அல்ல. இப்ப என்னது, இப்ப இந்த போராட்டங்கள் தனிநபர் போராட்டங்களா மாறி இருக்கிறது. இப்ப மக்களை அந்த மார்க்கெட்டுக்கு முன்னால கொண்டு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு மகஜரை வந்து நாங்க அந்த டைம்ல போலீஸுக்கும் கிழக்குமான போலீஸ் அதிபருக்கும் நான் கொடுத்திருந்தேன். அதிண்ட கொப்பியை வந்து மைத்திரி அரசாங்கத்துக்கும் கொடுத்திருந்தேன். ஆனா அந்த டைம்ல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கல. அந்த டைம்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவங்க ஒருத்தரும் கதைக்கல. இதான் பிரச்சனை. ஏன்னா ஒன்றுக்கும் தொடர்பு இல்லை. இந்த தேர்தல் காலங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டங்கள் திருக்கோவில் மார்க்கெட்டுக்கு முன்னால் நடக்கும். ஏன்னா காணாம போனவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து இப்ப ஒரு வேறு திசைக்கு போயிட்டு, முந்தைய ஒரு திசையில இருந்தது மக்களை கவரக்கூடிய மாதிரி இல்லை. இப்ப அது அரசியல் ரீதியாக அது ஒரு ஆர்ப்பாட்டம். இப்ப ஒருத்தர் பிடிக்கலையா ஆர்ப்பாட்டம். இன்னும் அது வந்து காணாம போனவங்களுக்கு என்ன பிரச்சனை, மண் பிரச்சனை என்ன, இல்மனைட் பிரச்சனை என்ன, இதெல்லாம் irrelevant. இது அப்பாற்பட்ட விஷயம். காணாம போனா காணாம போய் கடத்தப்பட்ட மக்களுக்கு நீதி மட்டும்தான். ஏன் அரசியலுக்காக அஜெண்டாக்கு வேலை செய்யறது மட்டும்தான் தேவையில்லை. இப்ப அந்த நிலைக்கு போறதால இந்த விசாரணைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தங்கி இருக்குது. இல்ல இன்னொரு பாடி என்ன சொன்னா, இந்த விசாரணையில நிக்கிற படத்தை பிடிக்கிற நாட்டை விட்டு போடுறோம். இந்த பல பேர் வந்து இனிய பாரதியாலையும் இந்த ஒட்டுக்குழுக்களால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அனைத்து நாடுகளிலும் இருக்கிறாங்க, கதைக்க மாட்டாங்க. ஏன்னா தங்களுக்கு கதைச்சா பிரச்சனை வேணும். ஏன்னா அவங்களோட தேவை என்னதான் நாட்டை விட்டு வெளியில வரணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். இன்றைக்கு கல்முனை ஆபீஸ்ல இருந்தவங்களா சரி, திருக்கோவில் ஆபீஸ்ல இருந்தவங்களா சரி, மக்களுக்கு தெரியும் யார் யார் இந்த அக்குடியம் பண்ணுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஒருத்தரும் கதைக்கிறல்ல. ஆம், அன்று கல்முனை அலுவலகம் தொடர்பில் தான் இணையதளங்களிலும் அல்லது அன்றைய காலப்பகுதியிலும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் அதிக அளவில் பேசப்பட்டது. கல்முனை அலுவலகங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், சிம் அட்டையினுடைய விநியோகஸ்தர்களாக இருந்தவர்கள், பல கட்டட ஒப்பந்தங்களை செய்த கல்முனை அலுவலகத்தின் பொறுப்பாக இருந்தவர்கள், இனிய பாரதியின் மிக நெருக்கத்துக்குரியவராக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது எந்த ஒரு விசாரணை வலயத்திலும் இல்லாமல் தான் இருக்கின்றார். அது அப்படி சொல்ல இயலாது. என்ன விசாரணை வலயம் வந்து நாங்க உன்ன விசாரிப்போம் சொல்ல இயலாது. என்ன விசாரணை வலைகளத்தை வந்து நான் குழப்ப விரும்பல. காரணம் என்று சொன்னா, விசாரணை என்றது வந்து காதும் வச்ச மாதிரி தான் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி சரி, இப்ப மக்களுடைய என்கிட்டையும் கணக்கா பேர் சொல்றாங்க, இப்படிவே இவரை விசாரிக்கலையா அவரை விசாரிக்கலையான்னு என்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னு சொன்னா அதை சொல்ல முடியாது. ஏன்னா விசாரணை என்றவர்கள் யார் ஆதாரம் தான் வேணும். we need evidence. இந்த எவிடன்ஸை வந்து பொதுமக்கள் வந்து இப்ப பல பேர் வந்து இனி இந்த தாங்க பாதிக்கப்பட்ட சனங்கள் வந்து மௌனமா இருக்கிறாங்க. என்ன காலம் கடந்து போனது விடயம். இந்த விசாரணைகளின் ஊடாக தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி அவங்கள்ட்ட இருக்கிறது. இதை வந்து முன்னெடுத்து செல்வது யாரு? ஏன்னா எல்லாரும் வந்து இந்த இனிய பாரதியோட தொடர்பு இருக்கிறாங்க, வர்த்தக ரீதியாக, பொருளாதார ரீதியாக. ஏன் இந்த சிம் கார்டு வினோம் அதுலயும் அவங்களோட தொடர்பு எல்லாம் இருக்குது. உலக பேர் இருக்கக்குள்ள தாங்க சொல்றதை மட்டும் இந்த புலனாய்வு பிரிவு எடுக்குமான்றது பயம் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தாட்டா இந்த கதை நாங்க இன்னொரு 2 வருஷம் கழிச்சு காய்ச்சி தான் இருக்கணும். ஏன்னா மக்களா முன் வந்து தாங்கள் வந்து இப்படித்தான் நாங்க இந்த கல்முனை போலீஸ்ல கொடுத்திருக்கிறோம், திருக்கோவில் போலீஸ்ல கொடுத்திருக்கிறோம், காரதி போலீஸ்ல கொடுத்திருக்கிறோம், திருக்கோவில் போலீஸ்ல கொடுத்திருக்கிறோம், எங்களோட முறைப்பாடுகளை ஏற்க மறுத்த போலீஸ் அதிகாரி யாரு என்னத்துக்காக செய்யலன்னு சொல்லி இப்ப எல்லா இடம் செய்யலாம். இப்ப எல்லா இடம் கைது செய்யப்படுது. அதை நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா பயன்படுத்திக் கொள்ளலாம். கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் அதே போன்று இன்று பல விடயங்களில் அக்கறை காட்டக்கூடிய கல்முனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் இந்த விடயத்தை தவிர்க்கிறார்களா அல்ல இந்த விடயத்தை அணுகுவதை விரும்பவில்லை. அவங்க அது அங்க என்னன்னா இதுல கணக்கா பேர் ஓடிக்கான விஷயம் பண்ணா ஒரு 2014 13 ஞாபகம் இருக்குது. அதுல குறிப்பிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ன அறிஞ்ச ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட அவங்க எல்லாம் வந்து ஜெனிவா விசாரணை வேணாமன்று கல்முனையில் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. நீங்க பின்னோக்கி சென்று பார்த்தால் பேனரை பிடிச்சி இந்த யுத்தத்தை நிறுத்திய தலைவர் ஜெனிவா விசாரணை வேணாம ஒன்றும் வேணாம பேனர் பிடிச்சி அரைவாசி பேர் எங்கட இந்த தமிழரசு கட்சிக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்க அது அந்த காலம் பயத்துல செஞ்சினாங்க, முழங்கால் அடிச்சிருந்தாங்க.
என்ன பயம் வேண்டா ஒரு அப்படியே கதான் இந்த பயப்படுறேன். 9 நாள் பயப்படுறேன். கல்முனை இனிய பாரதியின் அலுவலகம் தொடர்பில் கல்முனை பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் விசாரணையை கோருவது அல்லது அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தேடுவதில் ஒரு பின்னடிப்பு செய்கிறார்கள் என்றால் அதன் பின்னர் ஏதாவது அரசியல் இருக்கின்றதா? எல்லாரும் ஒரு சட்டில சாப்பிட்டு ஆக்கள் தானே தம்பி அந்த டைம்ல. ஒரு சட்டில பெரட்டி நீ பாரதியை வச்சு தாங்கள் ஒரு ஜாம்புகான் காட்டி கொண்ட ஆக்கள் தானே. சனத்துக்கு தெரியும் தானே. இந்த கேள்வியை நீங்க சனத்திட்ட கேட்டு பாருங்க. சனம் சும்மா கொள்ளும். ஒரு சாதாரண இந்த ஒரு விக்கிறவன் வந்து கூட விற்கிறான் தானே இந்த பொருள் என்று சொல்லி. அதே மாதிரி இந்த தமிழரசு கட்சியோ இல்ல தாங்கள் தான் பெரிய ஆக்கள் சொல்லி கொண்டாங்க ஒரு சும்மா ஒரு மேடையை போட்டு யாரு சொன்னா ஜனங்கள் வந்து தங்களோட மனங்களை இந்த செவ்வியினூடாகவே ஒரு அழைப்பை விடுப்போமா? மக்கள் தயார் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கான ஒரு பொது மன்றத்தை இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியின் நேரலையில் இணைத்துக் கொள்வதற்கு தயார். அதில் நீங்களும் இணைத்துக் கொள்வீர்களா? எடுத்துக்கொள்ளும். கட்டாயம் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. அதில் மக்கள் கதைக்கணும். ஏன்னா உண்மையா நான் ஒன்று மட்டும் மக்களுக்கு கொண்டு சொல்ல வரேன். நான் லண்டன்ல இருக்கிறேன்றது வந்து வேற பிரச்சனை. என்னன்னா எனக்கு ஏற்பட்ட இந்த சாப்பாட்டுல போட்டு இந்த நஞ்சு விஷயத்துக்காக மருத்துவ ரீதியாக நான் 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு வர வேண்டிய கட்டாயம். ஆனா அது மட்டும் இல்ல, மக்களும் போராட முன்னுக்கு வர வேண்டிய வரும். என்ன மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றோம், எல்லாத்துக்குமே செய்யறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, சும்மா எல்லாம் அரைக்க விடுது நேத்து முளைச்ச சாலங்கள் அதை பார்க்க தலை இடிக்குது. ஆனா இன்றைக்கு இந்த கைதை வந்து எப்படி எங்களுக்கு சாதகமா நாங்க பயன்படுத்துவோம் யோசிச்சு பாருங்க. ஆகும் எல்லா கப்சிப் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வகையில பாரதிய அலுவலகத்துல இதுக்குள்ளால போய் அதுக்குள்ளால வந்தாங்க கணக்கா பேர் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் அதுக்குள்ள போராடிக்கேன். என் வீட்டுக்கு கிரிநெட் அடிச்சிருக்காங்க. அதுண்ட இது கொடுத்திருக்கு. என்னுடைய அரசியல், அதாவது நான் எம்பியா அறிக்கக்குள்ள 50% தான் நான் வேலை செஞ்சேன். அதாவது 50% செய்ய எனக்கு விடல். ஏன்னா நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சொந்த ஊருக்கு வாரத்துக்கே தடை போட்ட ஆக்கள். திருக்கோயில் சனங்களை கேட்டா தெரியும். மண்ணை அதை பறிச்சு சனத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணி பஸ்ஸில் ஆக்களை கொண்டு வந்து எல்லா படம் நான் வச்சிருக்கிறேன். 6 ஆர்ப்பாட்டம் பண்ணின ஆக்கள், 6 பஸ்ஸில் வந்த ஆக்கள், கல்முனையில இருந்து இவ்வளவு பேர் வந்த 6 எவ்வளவு படம் நான் வச்சிருக்கிறேன். அதை யூரோப்புக்கு தப்பி போகாத அளவுக்கு நான் அதாவது 2012க்கு பிறகு இந்த குழுக்களுடைய பெயரை கொடுத்து யூரோப்ல எங்க வந்தாலும் அங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சிலர் சொல்லலாம், நீங்களும் அப்படி நின்று நீங்க அனுப்பி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்றவர் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்னுடைய அப்பாக்கு நீதி வேணும், ஜோசப் அரசிங்கம் ஐயாவுக்கு நீதி வேணும். அதே சேர்த்து எங்களோட அம்பாறை மாவட்டத்துல இந்த கடத்தி, அதாவது சொந்த இனத்தை தங்களோட சொந்த லாபத்துக்கு கடத்தி கொலை செஞ்சவனுக்கு நீதி கிடக்க வேண்டி வரும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் புதைச்சி போட்டாங்கன்னு கூட இருந்தவனுக்கு தான் தெரியும். ஒருத்தன் கொலை செய்யறான் என்று சொன்னா அவனுக்கு உடந்தையா இருந்தவளும் தண்டிக்கப்பட வேணும். இப்போ அவங்க கொல்ல ஓட்டி அரசியல் செய்யலாம். ஆனா நீதி என்று வரும் பொழுது நீதி லேட்டா தான் வரும். ஆனா we will definitely get the judgment. நீங்கள் நல்லாட்சி காலப்பகுதியிலே மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தீர்கள் இனிய பாரதிக்கு எதிராக. அப்போது மக்கள் முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். திருக்கோயில் அவருடைய அலுவலகம் அமைந்திருந்த பகுதியை உடனடியாக போலீசார் சோதனையிட வேண்டும், அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பலருடைய உடலங்கள் இருப்பதாகவும் அதில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன் பின்னர் பல கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கடத்தி காணாமலாக்கப்பட்டோருக்கு பொறுப்பாக இருந்தவர் சீலன் என்கின்ற கோஷமும் எழுப்பப்பட்டது. இப்போது அந்த பகுதிகளை அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் ஏன் தாமதம் இருக்கின்றது? மக்கள் புகார் அளிக்கவில்லையா அல்லது மக்களுடைய புகார்கள் அதற்கேற்றாற்போல் இல்லையா? இல்ல ஆரம்பத்துல வந்து திருக்கோயில் ஜனங்களுக்கு தெரியும். உள்ளுக்கு போய் நான் பாரதியை வந்து ஊரை விட்டு திருத்தி அது பிரச்சனை வந்தனோடனே அந்த டைம்ல வந்து இருந்த ஆக்கள் பேசாம இருந்தது. அதுக்கு பிறகு நான் அதுக்கு அறிக்கையை சமர்ப்பித்து ஜனங்கள் என்ன எல்லாரும் சொன்னாங்க கடத்தினா நான் அறிக்கையா எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று சைன் பண்ணி அதுல உண்மையா பிரதேசத்திலேயே கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட ஆக்களுடைய ஃபார்ம் ஒன்றை நான் தயார் பண்ணி அதுல அவங்கள்ட்ட சைன் வாங்கி வச்சிருந்தேன். நான் அதுல முக்கியமா ஒரு 20-25 பேர் அந்த அவ்வளவு வந்து இந்த விசாரணைக்கு நான் அழிச்சு கொடுத்திருக்கிறேன். அதே டைம்ல வந்து நல்லிணக்க அரசாங்கத்துக்கும் கொடுத்திருந்தேன். நான் அநேகமாக வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து தோன்றதுன்ற வந்து சவக்காலைக்குள்ளயோ அங்கேயோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேகமா இது காலத்துல நடக்கும். என்னென்னு சொன்னா மித்தை வச்சுக்கொண்டு சந்தேகங்களை வச்சுக்கொண்டு செய்யலாம். சட்ட ரீதியாக தான் செய்யணும். அதுக்கு மக்களுடைய சப்போர்ட்டும் தேவை. என்னன்னு சொன்னா மக்களுடைய ஆணையை பெற்று வந்தவர்களே மௌனமா இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. அந்த பயத்தை இன்னும் போகாது கடைசி பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு அக்குடியை செஞ்ச ஒரு குரூப் இந்த ஒட்டுக்குழு. ஆனா வரும் மாசத்துல வாரக்கிழமைக்குள்ள அந்த பிரதேசங்கள் நீங்க சொன்ன மாதிரி அகழ்வு நடக்கிறதுக்கு இருக்குது.
இப்போது செல்லுகின்ற விசாரணைகள் அல்லது இப்போது கைது நடவடிக்கைகளிலிருந்து பலர் தப்பித்துக் கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு நடவடிக்கையும் அண்மை காலங்களில் அதிகரித்திருப்பதாக கட்டுநாயக்க விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான இருக்கின்ற போது இந்த விசாரணைகளில் முக்கிய சூத்திரதாரிகள் விமான நிலையத்தினூடாக தப்பித்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதல்லவா? அவர்கள் மீது சந்தேகம், அவர்களுக்கான முறையான சாட்சியங்கள் இல்லை என்கின்ற போது அவர்கள் தப்பித்து சென்று விடுவார்கள் அல்லவா? அப்படி என்றால் இந்த விசாரணை இன்னும் ஒரு தேக்க நிலையை அடைந்து விடும் அல்லவா? இல்ல, அதான் உண்மை. இப்ப என்ன பிரச்சனைன்னா கோஆர்டினேஷன் இல்லை. இந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொன்னா இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து கட்டாயம் இப்ப இருக்க சிட்டிங் எம்பி வந்து அவர் இதை முன்னெடுத்து இப்படி மக்களுடைய பிரச்சனையை கதைக்க. ஏன்னா இப்ப விழாக்கள்ல ரிபன் பண்றது பெரிய விஷயம் இல்லை. வெட்டி கொண்டவனை பத்தி விசாரிக்கதான் முக்கியமான விஷயம். ஆனா இப்ப இதுல என்னன்னு சொன்னா இப்ப வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தெற்கிலேயும் வந்து இப்படியான இந்த குற்றச்செயல ஈடுபட்டவர்கள் வேற பெயர்கள்ல வேற இடத்துல வந்து நாட்டை விட்டு தப்பிக்கான வேலையில அவங்க ஏற்கனவே செய்து வச்சிட்டாங்க. விலங்குல என்ன சொல்ல வாரன்று. இப்ப அவங்க இப்ப எல்லாரையும் ஒரு வலயத்துல கொண்டு வரணும்னா மக்கள் தான் தங்களுடைய எனக்கு இப்படி பாதிக்கப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப பயத்துல திருக்கோவில் போலீஸ்ல பிரச்சனையா இருக்கிறவங்க திருக்கோவில் போலீஸ்ல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயும் இந்த அம்பாறையில போய் சொன்னீங்க. ஏன்னா இதுல என்ன ரீசன் சொல்ல வாருன்னா கிரீஸ்மேன் பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கேன் கடந்த காலத்தில். அந்த கிரீஸ்மேன் பிரச்சனையில திருக்கோவில் போலீஸாவோ ஜனங்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணி இந்த கிரீஸ்மேனை வெளியில விடக்குள்ள நானும் அந்த இடத்துல போய் ஜனத்தோட நின்று போராடி சண்டை பிடிச்சி ஆமியோட பெரிய சண்டை பிடிச்சி வந்ததுக்கு பிறகு இனிய வாரி அந்த இடத்துல வந்த இடத்து ஜனங்கள் சப்பாத்தால் எறிஞ்சது அவனுக்கு வந்தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று. அடுத்தது என்ன நடந்தது, என்னோட சேர்த்து 30-40 பேருக்கு அப்போதே இருந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரி வழக்கு போட்டார். சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், சட்டவிரோதமாக சேதம் விதித்து இப்படியான வழக்குகளை போட்டு இனிய வாரத்துக்கு சார்போம். இனிய வாரி வரல. இதுல என்ன பாடியம் தெரியுமா, இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தல் முடியத்தான் நான் அக்கரைப்பத்து கோர்ட்ஸ்ல போய் எனக்கு எதிராக இருந்த அந்த வாரண்டை வந்து கேன்சல் பண்ணினேன். அந்த குறித்த காலப்பகுதியில் போலீஸ்ல பொறுப்பதிகாரியாக இருந்தவர் யார்? ஜமீன் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலத்துல திருக்கோவில் போலீஸ் அதிகாரிகள் போது ஓய்சி மேர் எல்லாம் வந்து இவரோட நல்ல லிங்க்லான் இருந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வர வேணும். அதான் நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக மாவட்டத்தின் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இனிய பாரதியினுடைய பொறுப்பதிகாரிகளாகத்தான் செயல்பட்டார்கள். எஸ், திருக்கோயில், ஸ்பெஷலி திருக்கோயில். ஏன்னா அந்த இடத்த திருக்கோயில இவர் கல்வங்கனியை சேர்ந்த ஒரு நபர் வந்து திருக்கோயில வந்து என்னன்னா அவரை வளர விட்டதும் எங்கட சனந்தான், அவருக்கு பூக்கொத்து கொடுத்ததும் எங்கட சனந்தான், அவரை எல்லாத்திலையும் வந்து முன்னுக்கு எடுத்து. என்னன்னா ஒரு விஷயம் உதாரணம் சொல்றேன். அந்த டைப்ல உதயகுமார் மறைந்த சாமி அவருக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஒரு நாடாளுமன்றம் இருப்பக்குள்ள திருக்கோயில இருந்த எஜுகேஷன் ஜோனல் இந்த கல்லுல போட்டு இனிய பாரதியின் பேரால் திருக்கோயில் மார்க்கெட் இனிதே பாரதி தான் செஞ்சது. ஒட்டுக்குழுவா இருக்கக்குள்ள அதே டைம்ல வந்து பிஓசி கம்பளிவேல் அதுவும் அவர் தான் கொண்டு வந்தது. HMP ஓட்டசபை, இந்த 4 விடயங்களும் வந்து முன்ன நாள் இப்ப கடைசியா இருந்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தனுடைய அனுசரையோட நான் செஞ்சேன். ஆனா அதை திறக்கிறதுக்கோ அதை மக்களிடம் கையளிக்கிறதுக்கோ எந்த விதமான இதுவும் கிடைக்கல. ஆனா பேரை மட்டும் அவர் போட்டிருக்கிறார். எல்லா இடத்துலயும் மார்க்கெட் முன்னாடி இருக்குது. ஏன்னா எல்லா ஆவணமும் என்கிட்ட இருக்குது. இதை அந்த டைம்ல சோசியல் இது இருக்குல்ல பேப்பர்ல போட்டாதான். ஆனா அந்த டைம்ல அதை பேப்பர்ல போடுறதுக்கு பேப்பர் ரிப்போர்ட்டர் மாதிரி உங்களை பத்தி எழுதுனா எங்களை சுட்டு போட்டுருவாங்க. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான பல தகவல்களையும் விசாரணை தொடர்பில் இடம்பெறுகின்ற முக்கிய நகர்வுகளையும் பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்கதான். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.